ஒரு வழியா 1 மந்த் ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்னன்னு கேக்குறீங்களா? காலிஸ்தெனிக்ஸ் பயணம் ஆரம்பிச்சு இது 31வது நாள். அடுத்து என்னதான் பண்ண போறோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா பின்னாடியே திரும்பிட்டு இருந்ததுனால தோசை ஊத்துனதே மறந்துட்டேன். நல்லா கருகி போயிடுச்சு. கடவுள் தோசை வழியா எனக்கு சிக்னல் காமிச்சிட்டாரு, எதுவும் நடக்காது. ஆனா இந்த வாட்டி நான் விடுறதா இல்ல, கடைசி வரையும் போய் பாத்துடலாம்னு ஒரு முடிவோட தான் இருக்கேன். மோட்டிவேஷன் பண்றதுக்காக ஒரு மூவி பாத்துட்டு இருந்தேன். கடைசியில அது என்ன டிப்ரெஷன் ஆக்கி விட்டுருச்சு. அப்புறம் கொஞ்சம் துவைச்ச துணிலாம் இருந்ததுனால போய் காய போட்டுட்டு இருந்தேன். அப்படியே மாடியிலயும் கொஞ்ச நேரம் யோசனையை போட்டு இருந்தேன். கீழே பார்த்தா அகில வந்துட்டு இருந்தான். ஐயோ டைம் ஆயிடுச்சு, அகாடமி கிளம்பணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கீழே வந்து ஒரு குழியில போட்டுட்டு அகாடமி கிளம்பிட்டேன். டெய்லி ஓவரா டீ குடிக்கிறதுனால இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அகாடமி வந்தது வார்ம் அப் எல்லாம் முடிச்சிட்டு ஜெர்கின் எடுக்கலான்னு போறேன். எல்லாம் கீழே கிடக்குது. அப்புறம் தான் தெரியுது பேனர்ஜி பார்த்த வேலைன்னு. ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? அடுத்ததா அப்படியே ஒர்க் அவுட் குள்ள இறங்கியாச்சு. ஃபர்ஸ்டா ஜெஃபர்சன் ஸ்குவாட். ஷோல்டர்ல கொஞ்சம் பெயின் இருக்கிறதுனால 15 kg தான் பண்ணேன். ரெண்டாவதா புல் அப்ஸ் 6 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்பி கொஞ்சம் கீழே வந்துட்டு 6 செகண்ட் ஹோல்டு, அப்புறம் ஃபுல்லா வந்துட்டு 6 செகண்ட் ஹோல்டு. அப்படியே புல் அப்ஸ்ல பண்ண மாதிரி டிப்ஸ்லயும் அதே சேம் தான். செட் எல்லாமே கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னைக்கான நாள் அவ்வளவுதான். நாளை வீடியோல பார்க்கறேன். பாய்.